வணக்கம் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை வந்தாச்சு. அருப்புக்கோட்டை வந்து பேக் சைடில் பார்த்துட்ருப்பீங்க, பின்னாடி தெரியுது பாருங்கள். எஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி 11ஆம் தேதி வந்து பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறோம். புதிய பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கட்டி முடிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஓப்பனிங்ட்டு. ஸோ நம்ம அதனை தொடர்ந்து குயிக்காக வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், இதுதான் அருப்புக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ இன்றைக்கி தான் ஓப்பனிங் முடிஞ்சு காலையில் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு, 4:15. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ எதுவுமே வந்து ஃபங்க்ஷனால் போக்குவரத்து உட்பட கடைகள்லாம் இது பண்ணாலும் எனக்கு காலையில் தான் ஓப்பனால இன்னும் டைம் எடுக்கும், சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணலாம். எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கெல்லாம் செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ எண்டான பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இனாக்ரேட் பண்ணது மாண்புமிகு கே. நேரு அவர்கள், அப்புறம் KKSSR இந்த ஏரியாக்காரங்க அமைச்சர் KKSSR, அப்புறம் தங்கநிவாசு அவங்க முன்னிலையில் வந்து இனாக்ரேட் பண்ணிட்டாங்க காலையில். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, உட்காந்துருக்காங்க, எப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பஸ் பே தான். பார்த்திங்கன்னா பஸ் பேக்கு பின்னாடி வரிசையாக கடைகள் இருக்குது. லென்த் அப்படி போகுது, அப்படியே பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முதல்ல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா சேர்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். இந்த பாருங்கள், பஸ் பே வந்திருக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ராம்நாட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைகள் இருக்கும். இந்த அகலம் கூட கிடையாது ராம்நாட் பஸ் ஸ்டாண்டில், பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஒரு சூப்பராக அழகான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இப்படி போட்டால் கூட அழகானது போலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து உங்களுக்கு சேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெர்மனண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மார்பிளில் ரிமூவ் பண்ண முடியாது, அதே மாதிரி சேர்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பேர்லேயும் வந்து ஒவ்வொரு சேர் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இறக்கிற வேண்டி தான். ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், ஹைமாஸ் லைட் இருக்குது, சுற்றி பாருங்கள். நம்மளுடைய பெருமை, தமிழர்களின் பெருமை, விவசாயம், ஜல்லிக்கட்டு எல்லாமே கைத்தறி எல்லாமே சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சுற்றுப்புறத்தை சுத்தமாக பாதுகாக்கவும். கடையெல்லாம் பாருங்கள், வரிசையாக A12, A13 வரிசையாக இருக்குது. இந்த பக்கம்லாம் P சீரிஸ் ஆகுது. CCTV கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருப்புக்கோட்டை நகராட்சி நடைபாதையில் நடப்போம், நலமுடன் பயணிப்போம். ஸோ அப்படி போயிட்டு அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிட்டு வரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஸ் நிற்கலாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபனூர், கமுதி, ராமேஸ்வரம் அந்த பக்கம் போகிற பஸ்ஸஸ் அந்த பக்கம் நினைக்கிறேன். பழைய பிளான் படி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த இடம் கொஞ்சம் குறுகலாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இதோட பஸ்ஸு இதுதான், அதுக்கு பிறகு பஸ்ஸு நிற்காது. பஸ் பேயோட தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இன்னொரு விஷயம், ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் இருக்குது, தெரியுதுங்களா? அம்மா உணவகம் உள்ளே இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு வந்து யாராவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கம்மியாக சீப்பாக சாப்பிட்றதுக்கு ஒரு உணவும் இருக்குது. அருப்புக்கோட்டை நகராட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பெண்கள் சுகாதார உலகம் கொடுத்துருக்காங்க. அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் ஃபீடிங் ரூம், பாலூட்டும் வரை. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், விருதுநகர் மண்டலம் விசாரணை அலுவலகம். ஸோ என்கொயரி ஆஃபீஸ் தான் அது. ஸோ யாராவது பஸ் டவுட் இருக்குது, டைமிங் தெரியும்னா இங்கே வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாம் வந்த பிறகு ஸ்டார்ட் ஆகிடும். பஸ் சர்வீஸ் வந்த பிறகு ஸ்டார்ட் ஆகிடும். மக்கள்லாம் பாருங்கள், அப்படி சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காண்டி நான் அப்படியே ஒடியாந்தாச்சு எங்கள் ஊர்லேருந்து. நான் பிளானிங் லேட்டாக தான் கிளம்புனேன். நான் ஒரு 12:30 ஒரு 12:45 தான் ராமநாதபுரம் கிளம்புனேன்.
ஆனால் நான் வந்து பார்த்தினூர் வழியே அப்படி வந்திருக்கணும், திருச்சி வழியாக வந்திருக்கணும். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பஸ் சர்வீஸ் இல்லாதனால நான் கமுதி வந்து அப்படி வந்தேன். எப்படியா வந்துன்னு வந்தாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை நகராட்சி ஆண்கள் சுகாதார வளாகம். இது லேடிஸுக்கு, பின்னாடி ஜென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த பக்கமெல்லாம் பஸ் போய் பார்த்துட்டோம். எப்படி இந்த பக்கம் வரலாம் வாங்க. ஃபங்க்ஷன் காலையில் முடிஞ்சது இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளியர் பண்ணிட்டுருக்காங்க. ஜென்செட்டு, ஜெனரேட்ரு, சேர்ஸு, ஃபங்க்ஷனுக்கான ஒரு மேடை, விழா மேடை. ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருட்கள் பாதுகாக்கும் முறை கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் அருப்புக்கோட்டை வந்து திங்ஸ் ஏதாவது வச்சுக்கணும் பஸ் ஸ்டாண்ட்லாம் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் பொருட்கள் பாதுகாக்கும் முறை. அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அலுவலக அறை, ஆஃபீஸ் ரூம். அது அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம். சிசிடிவி கேமரா கண்டினியூவாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குங்க, நிறைய கடைகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டே வாங்க. ஸோ ஹைலைட்டு இதாங்க, சேர்ஸ் தான் வரிசையாக இருக்குது. அதுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் கிடையாது. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. இதெல்லாம் விழா மேடை எல்லாம் க்ளியர் பண்ணிட்டுருக்காங்க. இதோட சி சீரிஸ் முடியுது. இந்த பக்கம் பார்த்தோன்னா பி சீரிஸ் ஆரம்பிக்குது பாருங்கள். B14, P15 அப்படியே வருது. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டோடைய அமைப்பு. அப்படியே வாங்க, நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வரல. இந்த பக்கம்லாம் கடை தான், இந்த பக்கம் கடை தான். இந்த பக்கம் மட்டும் ஏடிஎம் வருது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் ஹாலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு தேவையான பிரம்மாண்டமான ஒரு ஃபேன் இருக்குது. ஒரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல ஃபேனை பார்த்தீங்களா? அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேன், 5 இறக்கைகள் கொண்ட ஃபேன், பாரத் பிரயான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஹோட்டல் தான், ஒரு பெரிய ஹோட்டல் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் இந்த லென்த்து ஃபுல்லாகவே. கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹோட்டல் வருது, ஒரு ஹோட்டலாக 2 ஹோட்டலான்னு தெரியல. பட்டு பெரிய ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஒரு தான். மேலே அந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான். பட்டு கீழே தான் நிறைய கடைகள் இருக்குது. ஸோ எல்லா கடையிலும் வரலாம். பேக்கரி, டீ ஸ்டாலு, கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸு, கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வரும், செப்பல்ஸு. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்ஓ வாட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்ஓ வாட்டர் லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. 2 தான் வருதுங்க. இப்போது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பதிக்கு வந்துட்டோம். ஸோ பின்னாடி தான் வழி. யாராவது இந்த பக்கம் போகிறவங்க போய்க்கலாம், நடந்து போய்க்கலாம். இல்லை மேபி ஃபியூச்சரில் வந்து பைக்கிலோட போகலாம். ஆனால் அது இப்போ காவா மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதான் லாஸ்ட்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு லாஸ்ட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பதி நிற்கிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டை சூப்பராக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஊர் சேர்ந்த நம்ம அண்ணன் வந்திருக்காப்புல, அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஊருக்கு அவ்வளோ இது தெரியாது. பட்டு ஓரளவு பரவாயில்ல. பட் அண்ணன்ட்ட கேட்கலாம். என் பேர் ஜே ராமநாதன். நீங்கள் எந்த ஊர்? அருப்புக்கோட்டை தான். அன்புடார். ஓகே. இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்துருக்கீங்கல்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க, புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் காட்டில்? பழைய விட நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எந்தெந்த விஷயம் நல்லா இருக்குது?
எல்லாமே ஆள் பயணியை உட்கார்றதுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு உள்ள வசதி எல்லாமே நல்லா இருக்கு. பாத்ரூம் நீட்டா இருக்கு. சரி. பஸ் ஸ்டாண்ட் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏற்கனவே இந்த விட நல்லா தான் இருக்கு. சுத்தமா இருக்கு. இடமும் வசதியா இருக்கு. செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி. மெயின்டைன் பண்ற பொறுத்து இருக்கு. கரெக்ட். பஸ் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும். ஆமா. இன்னும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது கொண்டு வந்து நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பஸ் ஸ்டாண்டில் இதெல்லாம் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது மிஸ் ஆகுதா? மிஸ் ஆனது இனிமேல் கவனிச்சா தான் வரும். இன்னும் பழக்கத்துக்கு வந்தால் தான் தெரியும். இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி. என்னென்ன தேவையில்ல அத்தனையும் வச்சிருக்காங்க. போலீஸ் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, அதெல்லாம் முன்னாடி வச்சிருக்காங்க பாதுகாப்புக்காண்டி. சரி. முன்னாடி டூலர் கடைக்காரங்க நிப்பாட்டுறக்காண்டி அதெல்லாம் பார்க்கிங் போட்டுருக்காங்க. சரி. இதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே போட்டிருக்காங்க. சரி. மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணணும் இது. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்க்ளூசிவாக பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. பஸ் ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ தட் எனக்கும் மேபி நான் மறந்தால் கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது எப்படி இருக்குன்னு. நம்ம நிறைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பார்க்குறோம். ஸோ இந்த அருப்புக்கோட்டை பஸ் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு இடத்துல உட்காருவோம் வாங்க. ஓகே, உட்காந்தாச்சு. ஸோ பஸ்ஸஸ் வந்தால் கூட சூப்பராக போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஃபஸ்ட்டு கொடுத்தது பெரிய விஷயம். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் இந்த விஷயம் பண்ணவே இல்லை. கோட்டை விட்டாங்க. அதோட பிரச்சனைனால இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதிரி உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிடையாது ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கடைகள் திறந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ்லாம் எழுதி வைப்பாங்க வந்தாலும், பட் இங்கே ஸ்பேஸ் இருக்குது உட்கார்றதுக்கு, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது அருப்புக்கோட்டையுடைய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் செம்ம சூப்பராக இருக்குது. அதை இட் இஸ் லைக் ஒரு மால் மாதிரி காமிக்குது. சூப்பராக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பஸ் ஸ்டாண்ட் வியூ தோட்டம் இருக்கும். இப்படி அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு வி டைப்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதே வந்து புரியுது. கடைகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கடைக்கு நான் கூட்டில் இது பண்ணல, ஒரு ரஃபாக பார்த்தபடி 50 கடைக்குள்ளே இருக்கும். மேலே வந்து பெரிய ஹோட்டல் வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து பெரிய ஊர் அந்த மாதிரி திருச்சி மாதிரி ஊர்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் அருப்புக்கோட்டைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு ஓகே தான். பட் என்னென்னா டிராஃபிக் வரும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அண்ணன் சொன்ன மாதிரி க்ளீன் நீட்டாக இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்குங்க. அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. நான் அதில் கோட்டை விட்டாங்கன்னா வழக்கம் போல். ஏன்னா வரும்போது ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் உள்ளே போகவே முடியல, டாய்லெட்டுக்குள்ளே அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் மெயின் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, டாய்லெட் வந்து உள்ளே வச்சுருக்கலாம். வெளியில் கொடுத்துருக்காங்க அங்கே லாஸ்ட்டில். பட் லேடிஸுக்கு கொஞ்சம் நைட் டைம் வர்றாங்க தான் கொஞ்சம் உள்ளே இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் ஏடிஎம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஹோட்டல் மேலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பஸ்ஸஸ்லாம் வந்த பிறகு தெரியும் எவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தட் நான் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, எல்லோரும் அழகாக வர்றாங்க போகிறாங்க. பட் பஸ்ஸு வந்த பிறகு நிறைய மக்கள் மூவ்மெண்ட் அதிகமாகிடுவாங்க. ஸோ மக்கள் மூவ்மெண்ட் வந்த பிறகு உண்மையிலே பிஸி ஆகிடும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவராத்திரி அன்றைக்கும் வந்து செயல்பட போகுது இந்த பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஒரு 3 நாளில் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகிடும் அந்த பஸ் ஸ்டாண்டு. அது ஒரு படிப்படியாக கடைகள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா கடைகள்லாம் எல்லாமே க்ளோஸ், எதுவும் ஓப்பன் ஆகலை. அதனால் வந்து மக்கள் வர கடைகள் வந்துடும். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குங்க. 2 வீலர் பார்க்கிங் அந்த அம்மா உணவத்துக்கு பின்னாடி இருக்குது. நான் கூட ஏதோ தெரியல நினச்சேன். பட் அது பார்க்கிங் சொல்கிறாங்க. பார்க்கிங் வந்து இந்த பக்கம் சைடில் இருந்தது பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது. பட் அந்த பார்க்கிங் பின்னாடி போயிடுச்சு, கட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஸ்டாண்ட் இருந்துச்சு. மறுபடியும் ஸ்டாண்டு முன்னாடி வருதான்னு தெரியல. பட் அது வந்துச்சுன்னா கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். அதில் ஸ்டாண்டு வெளியே கொண்டு வரான்னு தெரியல. அதே முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே கூட நீங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம் உள்ளே வராமல். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்தில் ஒரு 8 கோடி 7 கோடியோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ ஃபர்தராக வந்து ஒரு 4 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 12 கோடி பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 12 கோடிக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் தாங்க மெயின். அதுதான் ஓகேங்களா? இந்த ஊருக்கு வந்து ஓகே, நான் வந்து குறை சொல்ல வரல. பட் ஓரளவு சூப்பராக எவ்வளோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் இதை வச்சு மெயின்டைன் பண்ணணும், அதுதான் மேட்ரு. அதுதான் எங்கே வேணாலும் அதான் சொல்கிறது. எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும், எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது பழைய மாதிரி ஆகிடும். எக்ஸாம்பிள் பஸ்ஸஸ், புது பஸ் விட்றாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் அது அப்படியே போகும், காலம் செல்லும். இல்லைனா அவ்வளோதான். வரும்போதோட புது பஸ்ஸில் வந்தோம், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. வந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்காண்டி எங்கள் ஊர் ஆர்எஸ் மாவட்டத்துலேருந்து பறந்து வரல, பஸ்ஸில் வேகமாக வந்து 4-3 பஸ்ஸு மாறி
1 2 3 4 5 பஸ் மாறி இருக்குங்க. ராம்நாத் டு பரமக்குடி, பரமக்குடி டு பாத்தினூர், பாத்தினூர் டு கமுதி, கமுதி டு அருப்புக்கோட்டை, அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ராம்நாத். ஸோ 5 பஸ் மாறி மாறி வந்திருக்கேன் உங்களுக்காண்டி. ஸோ சூப்பராக நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒன்ஸ் எல்லாமே வந்த பிறகு பஸ்ஸஸ்லாம் உள்ளே வந்த பிறகு கண்டிப்பாக அகைன் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி கமெண்டில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், இது தெரியாமல் எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ லோக்கல் மக்களை உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கமெண்டில் கொடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. அண்டிதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.